பியர்ஸ் மோர்கன் ரஷ்யர்களுக்கு ஈரோனி என்றால் என்ன என்பது பற்றிய எந்த தகவலும் இல்லை என்று தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். ஹாலம்குவாக்கவும் பியர்ஸ் ரஷ்யா வெனிசுவேலாவின் எதிராக ஆர்ம்டு அக்ரஷன் என்பதற்காக அமெரிக்காவை எப்படி விமர்சிக்கிறது என்பதை பகிர்கிறார். இது நகைச்சுவை பற்றி பேசுங்கள், மரணழிவின் ஒரு பாரம்பரிய எடுத்துக்காட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே அவர் ஹொண்ட்ராஸ் அதிபர் பற்றி என்ன சொன்னார்? ஆனால் ஹொண்ட்ராஸில் எண்ணெய் இல்லை. மீண்டும் வரவேற்கிறோம் அந்த காலக்கெடுவிற்கு. அங்கு தர்க்கம் ஒரு சிகரெட் தொகுப்புக்காக வெளியே சென்றது மற்றும் திரும்பவில்லை. இன்று 2 ஜனாதிபதிகளின் கதையை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் நாங்கள் அமெரிக்க படைகளை காண்கிறோம். அவர்கள் வெனிசுவேலாவுக்கு பறந்து சென்று நிகோலாஸ் மடுரோவை கைது செய்ய போகிறார்கள். ஏனெனில் நான் மேற்கோள் கொடுக்கிறேன், அவர் ஒரு மது டெரரிஸ்ட். ஆனால் மற்ற பக்கம் 400 டன் கோகைன் கடத்தலில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஹொண்ட்ராஸ் முன்னாள் ஜனாதிபதி ஜுவான் ஒர்லாண்டோ எர்னாண்டஸ் சிறை விடுதலை அட்டை பெற்றுள்ளார். காத்திருங்கள், இது சிறப்பாக இருக்கும். ட்ரம்பின் மன்னிப்பு காரணம் என்ன? அவர் கூறினார், இந்த நாட்டில் யாராவது போதைப் பொருள்களை விற்கிறாரானால் அதனால் நீங்கள் அதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதியை கைது செய்து அவரது வாழ்க்கையின் மீதியெல்லாம் சிறையில் வைக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆகவே இது தெளிவாக இருக்கட்டும். நீங்கள் உங்கள் நாட்டை அமெரிக்காவுக்கு கோக்கையின் நெடுஞ்சாலை ஆக மாற்றியதாக கூறப்படும் நல்ல அதிபர் என்றால் நீங்கள் பைடனின் மோசடியின் ஒரு பாதிக்கப்பட்டவர் மட்டுமே. ஆனால் நீங்கள் மற்றவர் என்றால் நிக்கோலாஸ், உங்கள் பைகளை நியூயார்க்கிற்கு தயாராகுங்கள். ஏனெனில் அமெரிக்க நீதியின் கோபம் மிகவும் குறிப்பிட்ட GPS அமைப்பை கொண்டுள்ளது. நான் நினைக்கிறேன் இங்கு பாடம் என்னவென்றால், நீங்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கப் போகிறீர்களானால் முதலில் ட்ரூத் சோஷியலில் சரியான நண்பர்களை வைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள். நீங்கள் என்ன பதிவேற்றுகிறீர்கள் என்பதல்ல, உங்கள் பதிவுகளை யார் விரும்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இப்போது நான் உங்களிடம் கேட்க வேண்டும், ஏனெனில் தெளிவாக என் இரட்டை தரநிலைகள் கண்டுபிடிப்பான் மூலையில் புகைப்பிடிக்கிறது. நீங்கள் இதற்கு ஒப்புக்கொள்கிறீர்களா? இது உங்கள் கூட்டாளி என்றால் அரசியல் சிக்கல் ஆக இருக்கிறதா? ஆனால் உங்கள் எதிரி என்றால் வீரத்த நீதியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?